இலங்கையின் எலான் மஸ்க்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங்க் சேவையை அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. டிஆர்சிஎஸ்எல் பொது இயக்குநராக பணியாற்றும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி பந்துல் ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், முதற்கட்டமாக 12 பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான சாதனங்கள் இவ்வாரம் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை மொத்தமாக 112 ஸ்டார்லிங்க் சாதனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த சேவை அறிமுகப்படுத்தும் தொடக்கத்தின் போது டிஆர்சிஎஸ்எல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து சேவையின் தரத்தையும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களையும் ஒரு வாரத்துக்கு பரிசோதனை செய்ய உள்ளனர். இந்த பரிசோதனையின் பின் ஸ்டார்லிங்க் தனது வணிக சேவைகளை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கும். இது இணைய வசதியற்ற குறுகிய மற்றும் கிராமப்புற மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. தற்போது உலகம் முழுவதும் சுமார் 100 நாடுகளில் இந்த சேவை செயலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.